சீனாவில் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப்சீக் கடந்த வாரம் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது. ஏஐ தொழில்நுட்பத் துறையில் டீப்சீக் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. அமெரிக்க பங்கு சந்தை வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்தது. குறிப்பாக இணைய தொழில்நுட்பங்களுக்கான நாஸ்டாக் பங்கு சந்தை 3% வீழ்ச்சியடைந்தது. உலகின் முதல் 10 செமிகண்டக்டர் நிறுவனங்களின் பங்குகள் கடுமையாக சரிந்தன. செயற்கை நுண்ணறிவை இயக்கும் சக்தி வாய்ந்த செமிகண்டக்டர் சிப்களை உருவாக்கும் என்விடியா நிறுவனம் மிக மோசமான பாதிப்பை சந்தித்தது. என்விடியா பங்கு விலை ஒரே நாளில் 17% சரிந்தது. 600 பில்லியன் அமெரிக்க டாலர் சந்தை மதிப்பை என்விடியா ஒரே நாளில் இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டீப்சீக் ஏஐ தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி அமெரிக்க தொழில்துறைக்கு ஒரு எச்சரிக்கை மணி என குறிப்பிட்டிருந்தார். 7 நாட்களில் டீப்சீக் அமெரிக்காவில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் மிக அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலியாக மாறியிருக்கிறது. மேலும் கூகுள் பிளே ஸ்டோரிலும் மிக அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலியாகவும் டீப்சீக் சாதனை படைத்திருக்கிறது. 18 நாட்களுக்குள் டீப்சீக் செயலி 16 மில்லியன் பதிவிறக்கங்களுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. வெளியீட்டு காலத்தில் ஓப்பன் ஏஐயின் சாட் ஜிபிடி அடைந்த 9 மில்லியன் பதிவிறக்கங்களை விட கிட்டத்தட்ட இது 2 மடங்காகும். மேலும் அனைத்து டீப்சீக் பதிவிறக்கங்களிலும் இந்தியா 15.6% கொண்டுள்ளது. சாட் ஜிபிடி உட்பட பிற ஏஐ செயலிகளின் புதிய பதிப்புகளை பயன்படுத்த கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் டீப்சீக் ஏஐ முழுவதும் இலவசமாக கிடைக்கிறது. இதன் காரணமாகவே டீப்சீக் ஏஐ சந்தையை தன்வசமாக்கி இருக்கிறது. ஓப்பன் ஏஐ நிறுவனம் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் சாட் ஜிபிடியை உருவாக்கியுள்ளது. ஆனால் டீப்சீக் நிறுவனமோ அதன் ஏஐ மென்பொருளை தயாரிக்க வெறும் 6 மில்லியன் அமெரிக்க டாலரையே செலவிட்டிருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்க நாடாளுமன்ற அலுவலகத்தில் யாரும் டீப்சீக் செயலியை தங்கள் தொலைபேசியிலோ கணினியிலோ பதிவிறக்கம் செய்யவோ பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அமெரிக்க கடற்படை தனது வீரர்கள் டீப்சீக் செயலியை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடை செய்திருக்கிறது. டீப்சீக் செயலிக்கு இத்தாலி மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் தடை விதித்துள்ளன. 2 நாடுகளும் ஐரோப்பிய யூனியன் தரவு பாதுகாப்பு விதிமுறைகளை டீப்சீக் பின்பற்றுகிறதா என்பது குறித்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இந்த சூழலில் தரவு பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் நாட்டின் விதிமுறைகளை டீப்சீக் பின்பற்றுவதை உறுதி செய்வதையும் அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் உள்நாட்டு ஜிபியுக்களை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முக்கிய செமிகண்டக்டர் நிறுவனங்கள் ஆய்வு செய்து வருகின்றன என்றும் கூறியிருந்தார். இந்தியா ஏஐ மிஷன் என்ற திட்டத்திற்காக 10,300 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.